This video is sponsored by Muscat Beauty Art. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேர் டூ. இவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் சீரம் அப்ளை பண்ணிக்கிடுவோம். சீரம் அப்ளை பண்ணுறதுனால சிக்கும் இருக்காது, சிக்கு இல்லாமல் ஸ்மூத்தாகவும் வந்துடும். சீரமை ஸ்கேல்பில் படாமல் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நம்ம ஹேர் டூ பண்ணும்போதே இப்போ வந்து நெத்திச்சுடி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்க நியூ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா இந்த டாலர் மட்டும் வெளியில் தெரியணும் அப்படின்றது. அதனால தான் ஃபஸ்ட்டு நெத்திச்சுடி வச்சு ஹேர் டூ முடிச்சிடுறோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்க முடியாது. ஹேர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா ஸ்ப்ளிட் ஹேர் இருக்கிறதுனால ஹேர் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஜெல்லை நல்லா இந்த ஹோம்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நல்லா அந்த ஸ்ப்ளிட் ஹேர் எல்லாம் நல்லா மடங்கி வர அளவுக்கு நல்லா ஹோம் பண்ணிவிட்டு ஜெல் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா ஆயில் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸில் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே ஜெல் அப்ளை பண்ணோன்னா ஹேரும் அந்த ஆயில் அப்ளை பண்ண கண்டென்ட்டுக்கு வந்துடும். ஆனால் ஃப்ரீயாக நல்லா புஸ்ன்னு இருக்கும். ஆயில் மாதிரி அப்படியே ஹேரை மடக்கிடாது. ஸோ ஹேரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஹேர்லாம் நிறையா வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஹேரை குறைக்கிறதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சி லைட்டாக ஹேரில் மட்டும், அந்த ஸ்ப்ளிட் ஹேர் வந்து கீழே தான் இருக்கும், ஸ்கேல்ப்புக்கு கீழே அந்த இடத்துல மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1 hour அப்படியே ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஷாம்பு வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 3 times வீக்லி ஒன்ஸ்னால் 3 weeks கண்டினியூஸாக போட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஹேர் ஃபுல்லாமே ரெடியூஸ் ஆயிரும்.
இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 ஜடையும் சேர்த்து பின்னிடணும். இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கணும். இந்த கிளிப் இருந்தாலும் கிளிப்பை போட்டுக்கலாம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக 2 ஜடையும் சேர்த்து பின்னிட்டு 2யும் ஒரு நாட் போட்டுட்டு பின் பண்ணிக்கணும். பின் போடலன்னா ஜடா வந்துடும். இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் வச்சுக்கலாம். ப்ரூச் இந்த மாதிரி ஃப்ளார்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எதுனாலும் வச்சு பண்ணோன்னா அழகாக இருக்கும். இந்த ஹேர் பின் போடாமல் ஸ்டிச் பண்ணோன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருந்துக்கிடும். லாஸ்ட்டாக நல்லா ஹேரை ஹோம் பண்ணிவிட்டோம். லாஸ்ட்டில் ஹேரை நல்லா ஃபுல்லாக ஹோம் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல பீட்ஸ் எதுவும் வேணுன்னா வச்சுக்கிடலாம். ஓகே, ஹேர்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் போட போகிறோம். நெக்லஸ் ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கும்போது வந்து ஹேர்டு வந்து குழஞ்சிடும். அதனால் எப்போவுமே பேக்கில் இருந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹேர்டு கொஞ்சம் கலையாமையும் இருக்கும். ஜுவல்ஸ் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது சாரீ கலரில் சூஸ் பண்ணுறதை விட அதோட கான்ட்ராஸ்ட் கலரில் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு.